1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச காலம். எல்லா சமஸ்தானங்களும் இந்தியாவோட இணைஞ்சிட்டாங்க. ஆனால் ஹைதராபாத் மட்டும் இந்தியாவோட இணைய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவோட உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஹைதராபாத் நிஜாமை கூப்பிட்டு இந்தியாவோட இணைய சொல்கிறாரு. ஆனால் ஹைதராபாத் நிஜாம் இணைய மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இந்த விஷயத்தை பட்டேல் நேருகிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அவர் நமக்கு யூஎனில் பிரச்சனை வரும், அதனால் நாம் ஹைதராபாத்தை கட்டாயப்படுத்த முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஹைதராபாத் நிஜாம் தன்னோட ஜமீன்தார்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாரு. இந்தியா கூட இணைஞ்சோம்னா நம்மளால் இங்கே சுதந்திரமாக ஆட்சி செய்ய முடியாது, அதனால் இந்தியாவோட இணைய வேணான்னு சொல்கிறாரு. அடுத்ததாக ஹைதராபாத்தில் ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற ஒருத்தன் ஹைதராபாத்துக்கு எதிராக இந்தியாவோட இணையன்னு சொல்லி போராடுறான். அவன் ரொம்ப நாளாக வீட்டுக்கு வந்திருக்க மாட்டான். இப்போ வீட்டுக்கு வந்ததும் அந்த விஷயம் இந்த ஜமீன்தார்களோட ஆளுக்கு தெரிஞ்சதும் அவன் அவனை அடித்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய மொத்த குடும்பத்தையும் கொண்டுறாங்க. அந்த ஊரையே நெருப்பை வச்சு எரிச்சிடறாங்க. அவனை காப்பாற்ற பக்கத்து ஒரு கிராம மக்கள், அந்த கிராமத்தோட பேர் பைரங்கப்பள்ளி, ஜமீன்தார் வீட்டுக்குள்ளே குதிக்கிறாங்க. ஜமீன்தார் வீட்டுக்குள்ளே போய் அவனை தேடுறாங்க. அவன் வாய் கட்டியிருக்கிறதுனால அவனால் பேச முடியல. அவனை ஒரு ரூம்குள்ளே வச்சு அடைச்சிருப்பாங்க. அதனால் அவனை கண்டுபிடிக்க முடியல. அதனால் ஊர் மக்கள் எல்லாம் ஜமீன்தார் வீட்டுக்கு நெருப்பு வச்சுட்டு வந்துடுறாங்க. பைரங்கப்பள்ளி கிராமம் தான் ஹைதராபாத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணுறவங்க. இந்தியா மாதிரி எங்களுக்கும் சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராக இவங்க போராடிட்டு இருக்காங்க. அந்த ஊரில் ஒரு கட்சி தலைவர் ஒருத்தர் அந்த ஊர் மக்களையும் ஊர் தலைவரையும் பார்த்து பேசிட்டு ஆறுதல் சொல்லிட்டு போறாரு. ஹைதராபாத் நிஜாமை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னா நமக்கு துப்பாக்கி வேணும், அதனால துப்பாக்கி ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு ஃபுட்பால் பிளேயர். இங்கிலாந்து போய் அங்கே விளையாடணும் அப்படிங்கிறது தான் ஆசை. இப்போதைக்கு ஹைதராபாத்தில் அவங்க ஆண்டியோட பேக்கரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவங்க ஆண்டிக்கு இவன் ஃபுட்பால் விளையாடுறது பிடிக்காது. அவன் அங்கிள் தான் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான். ஹைதராபாத்தில் இப்போ சுச்சுவேஷன் சரியில்லை, ரொம்ப ஒரு பதட்டமான ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது. அதனால் அவனுடைய அங்கிள் கள்ளச்சந்தையில் கன்ஸ் எல்லாம் வாங்கி விற்றுக்கிட்டு இருக்கான்.